கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முனியப்பனூர் மண்மங்கலம் தாலுகா முனியப்பனூர் பகுதியில் காவேரி ஆற்றில் மணல் கொள்ளை நடந்ததை நானும் நிர்வாகிகளும் மற்றும் பத்திரிகையாளரெல்லாம் சென்று அந்த மணல் கொள்ளை சம்பந்தமான வீடியோவில் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க. தொடர்ந்து ஆற்றுல காவேரி ஆற்றுல தொடர்ந்து மணல் கடத்தல் இரவு பகல் பாராம நடந்துகிட்டு இருக்கு. முன்னெல்லாம் நைட்ல மட்டும் நடந்தது, இப்ப பகல்லையும் நடக்குது. இது சம்பந்தமா அங்க இருக்கக்கூடிய எங்க கட்சி கிளை செயலாளர்கள் நிர்வாகிகள்லாம் எங்கிட்ட புகார் சொன்னாங்க. அங்க இருக்க குடியிருக்கிறவங்க நைட்ல தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொன்னதுனால நாங்க போனோம். உள்ள 5 வண்டி எக்ஸ்கவேட்டர் 220 கிட்டாச்சி வண்டி 5 வண்டி இருந்தது, 5 லாரி இருந்தது. 2 லாரி நாங்க போகும்போதே வெளியில் போயிடுச்சு. எங்களை பார்த்தோன்னே வேகமா போயிட்டாங்க. மொத்தம் 5 லாரி 5 கிட்டாச்சி இருந்தது. எங்களை பார்த்தோன்னே எல்லா ஆட்களும் இறங்கி அங்க ஆத்துக்குள்ள ஓடிட்டாங்க. ஒருத்தரையும் பிடிக்க முடியல. நாங்க பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணல, அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட சொன்னோம். தாசில்தார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போடுறது மணி 10:30. எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க அங்கிருந்து வந்தோம். அதுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய நாடகம் எல்லாம் அரங்கேறிக்குது. இப்ப கூட ஒரு நாடகம் அரங்கேறிக்கிட்டு இருக்குது கோயம்புத்தூர் ரோட்ல. இது ஏன் இவ்வளவு பதட்டம்னு எனக்கு தெரியல. இது சம்பந்தமா வன்னியர் மக்கள் கட்சியை சார்ந்தவர் ஒருத்தர் நேற்று பேட்டி கொடுத்தாரு. அவரை பத்தி சொல்லணும்னா அவர் ரொம்ப யோக்கியமானவர். காசை கொடுத்து பேச வைக்கிறதுக்காக நல்ல ஆள தேவைப்படக்கூடாதா? அங்க பாரு, வழக்கறிஞரிடம் 61.50 லட்சம் மோசடி, பெண் உட்பட 20 கைது. இப்பதான் 25 நாள் ஜெயிலில் இருந்து வந்திருக்காரு. இவரு தான் ரொம்ப யோகிய நாட்டை பேட்டி கொடுத்தார் நேற்று. ஜாதி பிரச்சனையை தூண்டி விடுற மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் வன்னிய மக்கள் எல்லாத்தையும் சேர்த்து பேசுறாரு. மணல் கடத்தல லாரியில மணல் கடத்துறத, மணல் மாஃபியாக்கள் மணல் கடத்துறத தேக்க போனா இவரை வச்சு ஒரு பேட்டி. அவர் 15 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் வன்னியர் மக்கள் கட்சியின் சார்பில் கரூர் மாவட்ட வன்னியர் மக்கள் கட்சி நிர்வாகிகளுடன் இன்று மனு கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக நெரூர் தென்பாகம், இந்த உள்ளியூர் நெரூர் புதிய பாலம் இன்னும் பயன்பாட்டிற்கே வரவில்லை. மாண்புமிகு கரூருடைய அமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கக்கூடிய நிலையில அந்த பாலத்தின் அடியில 4 அடி அளவுக்கு திருட்டு மணலை சமூக விரோதிகள் அள்ளி சென்று வியாபாரம் செய்கிறார்கள். இவர் தான் 15 நாளைக்கு முன்னாடி கொடுத்த பேட்டி பாத்தீங்க. இவர் வந்து கட்ட பஞ்சாயத்து பார்ட்டி. முதல்ல மணல் லாரிக்காரங்கிட்ட பணம் கேட்டாரு, ஒன்னும் ஆகல. ஏன்னா அது வந்து கடத்துறது பவர்ஃபுல்லான இடம், அதனால ஒன்னும் வழி இல்ல. அதனால இந்த பேட்டி கொடுத்தாரு. நேற்று வலுவா கவனிச்சிட்டாங்க. நேற்று வலுவா கவனிச்சதுனால நேற்று யோகி சிகாமணி நேற்று ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, 300க்கும் மேற்பட்ட அடியாட்களை கூட்டிட்டு போனேன் நானு அப்படின்னு சொல்றாரு. எங்க ஒன்றிய செயலாளர் தங்கராஜ் யாரையும் தாக்கி ரத்த காயம் ஏற்படுத்தினாராம். அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதாக சொல்றாரு. எல்லாமே செட்டப். இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கார். அங்க வந்து ஜாதி பத்தி பேச ஆரம்பிக்கிறார். மணல் கடத்தலுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. நான் என்னுடைய பேட்டியை முழுமையா நீங்க நேற்று போட்டீங்க கேட்டுருப்பீங்க. ஒரு இடத்துல கூட மாட்டு வண்டி பத்தி நான் பேசவே இல்லை. நான் ஆரம்பத்திலிருந்து மாட்டு வண்டி தொழிலாளர்கள் பாதிக்கக்கூடாது, அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாதுங்கிறதுல எப்பவும் ஒரே நிலைப்பாட்டோட இருக்கிறாங்க. இப்ப மாட்டு வண்டியை கேடயமா வச்சுக்கிட்டு கோடி கோடியா கொள்ளையடிக்கிறானுங்க. அதை தடுத்தா மாட்டு வண்டியை கேடயமாகி சும்மா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. வன்னியர் மக்கள் அப்படி இப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கிற எங்க கிளைச்சலர் அந்த அவங்க தான். நீங்க வாங்க, அந்த ஏரியா மக்கள்கிட்ட கேளுங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது, அந்த மக்களுடைய எண்ணம் என்ன, மனநிலை என்னங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கங்க. இவ்வளவு பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இதா பேசிக்கிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு அம்மா பேட்டி கொடுத்தாங்க. நேற்று கொடுத்த பேட்டி கொடுத்த அம்மா ரொம்ப வேகமா பேட்டி கொடுத்தாங்க. இவங்க 2 பேரும் தான். இவர் முதல்ல ஆரம்பத்தில் எங்க கிளையில் இருந்தவர் மணல் கடத்துறதுக்காக அங்க போயிட்டார். எங்க கிளை செயலாளர் இவங்க தான் பேட்டி கொடுத்தாங்க. இவங்க தான் அவங்க பேட்டி கொடுத்த ஞானமா பேசினாங்க. அவங்க வந்து அதெல்லாம்
இவர் ஒருத்தர். இந்த போட்டோ பேட்டி கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்க இவங்க 2 பேர். இவங்ககிட்ட பேட்டி கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க. எல்லா திமுக காரங்களை கொண்டாந்து வெளியூர்காரங்களை கொண்டாந்து இறக்கி ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேட்டி இன்னொருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. அவர் தான் இவர் தர்மராஜ், மணல் மாஃபியாவோட லீடர். இவர் தான் இவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இவர் ஒத்தையூர்ல போய் நின்றுகிட்டு பேட்டி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, எங்க ஒன்றிய செயலாளர் இவர்கிட்ட மணல் கேட்டாராம் கோயிலுக்கு. புரியுங்களா? அதிமுக ஒன்றிய செயலாளர் மணல் கேட்டாராம், வண்டி அனுப்பிச்சிடும்னு சொன்னாராம். இவர் பயந்துக்கிட்டாராம். அப்புறமா மணல் ஏற்றி விட்டாராம். ஒரு நாடகம் எல்லாம் அடி கொடுத்த பேட்டி நீங்க தான் எடுத்தீங்க. புரியுங்களா? இவர் தான் இவர் அதுக்காக வண்டி போச்சான். நான் ஒண்ணு கேட்கிறேன், 5 220 கிட்டாச்சி இருக்குது உள்ள. 5 கிட்டாச்சியும் 1 மணி நேரத்துக்கு 50 வண்டி லோடு போடலாம். 1 மணி நேரத்துக்கு 50 வண்டி லோடு போடலாம். மாட்டு வண்டியில் மணல் வர்றதுக்கு கிட்டாச்சி தான் அள்ளி போடுவாங்களா? நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. மாட்டு வண்டியில் மணல் வர்றதுக்கு கிட்டாச்சி தான் அள்ளி போடுவாங்களா? அந்த வீடியோ நேற்று நாங்க எடுத்த ட்ரோன் ஷாட். இதுல ஏதாவது ஒரு இடத்துல மாட்டு வண்டி இருக்கான்னு பாருங்க. ஆத்துக்குள்ள கவர் பண்ணாங்க வீடியோ. ஒரு இடத்துல மாட்டு வண்டி இருக்கா. இந்த மணல் கடத்துல மூடி மறைக்கிறதுக்கு பார்ட்டி பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்படியே இப்ப 4 மணிக்கு பிரஸ் மீட்னு சொன்னேன். 5 மாட்டு வண்டி ஓடிட்டு போய் போலீஸ் காவல் இருக்குது கூட. மாட்டு வண்டி கோயம்புத்தூர் ரோட்ல அவுத்து விட்டு ரோடு சாலை மறியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளை டைவர்ட் பண்றாங்க. ஏன்னா இதெல்லாம் மாட்டு வண்டி இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஜாதி கலவரத்தை உருவாக்கலாமா அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணாங்க. அது நடக்கல. என் கூட எல்லா மக்களும் இருக்கிறாங்க. அது நடக்கல. அதுக்கு அடுத்தது மாட்டு வண்டி தொழிலாளர்களை திசை திருப்பலாமான்னு பார்த்தாங்க. கிடையாது. இதில் பின்னாடி மாட்டு வண்டி தொழிலாளி இருக்கிறாங்க. ஒரு காலத்திலயும் நான் அவங்களுக்கு எகென்ஸ்டா போனது கிடையாது. இதே மாதிரிதான் போன தடவை நாங்க ஆளுங்கட்சியா இருந்தப்ப மாட்டு வண்டியில உள்ளூர் தேவைகளுக்கு அள்ளிக்கிட்டு இருந்தாங்க. ராஜ்குமார் வேளாண் வழக்குக்காரனை வச்சு ஒரு வழக்கு போட வச்சார். அது இவங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லா மாட்டு வண்டிக்காரங்களும் தெரியும். இவங்களும் போய் பேசி பார்த்தாங்க. அவர் பணம் கேட்டாரு. வசூல் பண்ணி 5 லட்சம் ரூபாய் பணம் கொண்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வாபஸ் வாங்க மாட்டோம்ட்டா. இவர் சொல்லுங்க, அதனால வாங்கல. அதுக்கப்புறம் அதனால மாட்டு வண்டிக்காரங்களை பூரா ஒண்ணு சேர்த்து தேர்தல் பிரச்சார கடைசி நாள் அன்னைக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணார். 11 மணிக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிடுவாரு. 11:05 நீ மாட்டு வண்டி கட்டிட்டு ஆத்துக்கு போ. எவனும் கேட்க மாட்டான். கேட்டான்னா எனக்கு போன் பண்ண அந்த அதிகாரி அங்க இருக்க மாட்டான்னாரு. இன்னைக்கு அந்த தெம்புல தான் லாரி கடத்தல் நடக்குது. 4.5 வருஷம் இல்ல, 4.25 வருஷம் காணா. இப்ப இந்த 4.5 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப ஞானோதயம் வந்த மாதிரி மாட்டு வண்டியை கேடயமா வச்சுக்கிட்டு தினம் கோடிக்கணக்கான ரூபாய்க்கான கடத்தல் நடக்குது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.